அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். மத்தேயு 18:19 நான் இன்று படிக்கிறேன். படித்து சில காரியங்களை உங்களோடு பேசுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொன்ன வார்த்தை என்ன சொல்றாரு? உங்களில் 2 பேரு தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற காரியத்துல ஒருமனப்பட்டிருந்தான். அப்ப இந்த ஒன்னஸ் குறித்து பேசுறாரு. பிரேயர்ல ஒரு ஒன்னஸ் பத்தி பேசுறாரு பாருங்க. அப்படி ஒரு ஒருமனம் இருக்கும் என்று சொன்னால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். அப்ப ஒரு 2 பேர் ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட கேட்டா அந்த ஒருமனத்தை கனப்படுத்தி அந்த ஒன்னஸ் ஹானர் பண்ணி என்ன செய்யறாராம் பிதா? என்ன கேட்கிறாங்களோ அதை செய்யறாராம் அவன். அப்ப ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குல்ல, அதுல ஒரு ஒன்னஸ் இருக்கு பாருங்க. அப்ப நீங்க நான் சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்க உங்க பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா, அல்லது ஒரு சம்பள உயர்வுக்காக, அல்லது இந்த கடன் என்னை விட்டு போகணும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா, அல்லது ஒரு குடும்ப செதஞ்சு கிடக்கு, ஒரு ரெஸ்டரேஷன் நடக்கணும், நான் தனியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா, இன்று நான் சொல்லுகிறேன், உங்களோடு இணைந்து நானும் ஒருமனப்படுகிறேன். நாம் இருவர் சேர்ந்து ஜெபிக்கிறோம், கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீங்க என்ன கேட்குறீங்களோ நான் உங்களோட அதை அக்ரி பண்றேன். நீங்க நான் ஒருமனப்பட்டுருவோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அதே போல உங்களோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய அநேகர் இருக்கிறாங்க பாருங்க. அப்போ ஒருமனம் இருக்குது, அங்க ஒரு ஒன்னஸ் இருக்கு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அப்ப உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒருவரை தேர்ந்தெடுங்க, அவங்களோடு இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்று இந்த செய்தியின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களோடு இணைந்து ஜெபிக்கிறேன். நீங்கள் என்ன காரியத்தை கேட்கிறீர்களோ நான் உங்களோடு ஒருமனப்படுகிறேன். பிதாவாகிய தேவன் அதை நமக்கு தருவார். தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம், பெரிய பெரிய அற்புதங்களை அனுபவிப்போம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.